சார் அவருடைய சவாலை பற்றிலாம் கவலைப்படல. அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது சார். நான் தான் சொல்றேன், அவரை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளல. தயவு செய்து அந்த கேள்விகள் வேண்டாம். அதை தவிர்த்து எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்க சார். யாரையும் மிரட்ட முடியாது. நாங்கள் யாரையும் மிரட்டவும் மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம், வேற அரசியல் கட்சிகளை பற்றி கேள்விகள். அவர்கள் கட்சிக்காகத்தான் முன்வரிசை இடம் கொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கின்றோம். எந்த கட்சியையும் நாங்கள் அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களை எங்களுடைய ஓரடியில் தமிழகம் அதில் இன்றைக்கு இணைத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம். எல்லா தொகுதிகளிலும் 40% மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் தேர்தல் களத்துக்கு தயாராகிட்டோம். அதனால் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தால் சந்திக்க தயாராக இருக்கின்ற பொழுது நாங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இல்லை என்று சொல்லவே இல்லையே. திமுகவினுடைய வாக்கு 40% என்று சொல்லியிருக்கிறோமே தவிர எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது. வந்த கட்சிகள் மொத்தரையும் எல்லாருமே எங்களுக்கு போட்டி திமுக தான், நேரடி போட்டியே திமுக எங்களுக்கு தான் ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியாக சொல்றாங்க. அது எப்படின்னு பார்க்குறேன். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழுத்த படத்தில் தான் கல்லடிப்படும். அதை போல ஒவ்வொருத்தரும் திமுகவை சொன்னால் தான் தங்கள் அரசியலிலே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு